பிரியாணினா எல்லாருக்குமே பிடிக்கும்ல, எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து வித்தியாசமாக வந்து பலாக்கா பிரியாணி செய்ய போகிறோம். அது செய்ய போகிறது யாருன்னா நம்ம செப்பு நித்யஸ்ரீ தான். என்ன ஒரு ஆர்வமாக உட்காந்து காயெல்லாம் கட் பண்ணி அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்துருச்சுன்னா நம்ம எந்த வேலையுமே அது பாரமாக தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவளுக்கு வந்து பலாக்கா வெட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து தோலை மட்டும் செதுக்கி கொடுத்தாச்சு. அதை எவ்வளோ அழகாக க்யூபாக கட் பண்ணிகிட்ருக்கா. அதை கட் பண்ணி அழகாக அதை பிரியாணி பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ரெடி பண்ணும்போதே அவளுக்கு வந்து நான் செய்கிறேம்மா அப்படின்னு சொன்னேன். சரிவான்னு சொல்லிட்டு அரோமனையெல்லாம் நல்லா இருக்குன்னா பயப்படாதீங்க, திட்டாதீங்க, அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தான் செஞ்சா. அப்புறம் அவளை அழிச்சின்னு போய் கிச்சனில் நிற்க வச்சு இன்றைக்கி பிரியாணி வந்து அவள் கையால் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட் டைம் அவள் பிரியாணி செய்கிறா. எத்தனை பேருக்கு இந்த பலாக்கா பிரியாணி பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டுருக்கா. இதை வந்து அவள் செய்யும் போதே ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பேரையும் கற்றுக்கிறா. என்னெல்லாம் போடுறோம், என்னெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவளால் தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ அந்த நாலேஜ் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை செய்யும்போது அவளால் வந்து மெமரி பண்ணிக்க முடியும். ஒரு விஷயத்தை எடுத்தோடனே அவளால் மெமரி பண்ண முடியாது. ஒரு தடவைக்கு 4 தடவை சொல்லி கொடுத்தேன்னா அதை நல்லா மெமரி பண்ணிவிட்டு கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிருவான். பேரெல்லாம் தெரிஞ்சுக்கிறான். அதுதான் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது படிப்பனை அப்படிங்கிறது. நம்ம அனுபவம் தான் வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அந்த விதத்தில் அவளுக்கு வந்து அனுபவமாக அவள் கையால் செய்யும் போது அதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சிகிட்ருக்கா. எல்லாத்தையும் வதக்கியாச்சு, மசாலாலாம் போட்டாச்சு. அப்புறம் அளவாக தண்ணி வந்து ஊற்றுறா. இப்போ இந்த கணக்கு வழக்கு இதெல்லாம் வந்து நான் சொல்லி கொடுத்து செஞ்சுட்டுருக்கா. இப்போ எல்லாமே அவளால் செய்ய முடியும் அப்படிங்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அவள் தயாராகிடுவா. அதுக்கான முயற்சியில் தான் இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு இது. அவங்க மாமா அங்கேருந்து கிண்டல் பண்ணுறது பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. ஆஹா, இன்றைக்கி சூப்பராக நித்யஸ்ரீ எனக்கு பிரியாணி செய்ய போகிறா அப்படின்னு கிண்டல் பண்ணதுனால ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பு வந்து அப்படியே மனசை கொள்ளும். இன்றைக்கி வந்து நித்யஸ்ரீ செஞ்ச பலாக்கா பிரியாணி எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். அவள் அதை ருசித்து ஆஹா, அவள் செய்கிற எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தா நமக்கு உடனே செஞ்சு சாப்பிட்ணும் போல் ஒரு ஆர்வத்தை தூண்டுறா. அவள் நல்ல ஒரு கை தேர்ந்த சமையல்காரியாக வருவான்னு நினைக்கிறேன். ஓகே, எதுலையாவது ஒரு டேலண்ட் வந்தால் சந்தோஷம் தானே. சூப்பராக வெந்துருச்சு. நல்லா போலன்னு உண்மையிலே ரொம்ப சூப்பரான ஒரு பிரியாணியாக வந்தது. காயும் நல்லா வெந்திருந்தது. ஒரு விசில் தான் விட்டேன். செம்மையாக இருந்தது. ஃபஸ்ட்டு அவளையே டேஸ்ட் பண்ண சொன்னேன். ரொம்ப ஆர்வமாக அவளுக்கு பிரியாணி, பொங்கல் அந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரைட் ரைஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. இப்போ அது செய்கிறது இல்லை. நான் அடிக்கடி வெளியில் போனாலும் அதுதான் விரும்புவா. இப்போ அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுமான்னு சொன்னோடனே அதெல்லாம் விட்டாச்சு. பிரியாணினா கூட நான் வீட்டில் செஞ்சால் தான் பிடிக்கும், மற்றது வெளியிலாம் வாங்கி சாப்பிட மாட்டாவ. அவளை டேஸ்ட் பண்ண சொன்னால் ரொம்ப பிடிச்சிருந்தது அவளுக்கே. உப்பு காரம் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் காயை சாப்பிட சொன்னேன். அந்த காயை சாப்பிட்டா காயை நல்லா வெந்திருந்தது. பலாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. லாங் வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள்.